ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக என்னிடத்தில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றிய சில விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு, அம்மா, என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும். நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று ஒரு முறை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அம்மா சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது, இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி மட்டுமே சொல்ல வருகின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் புரிந்து கொண்டேன். இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை. இவற்றை எல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டு வந்துதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என் முன்னால் அவை எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிது. மிகவும் எளிதாக அது தீர்ந்துவிடக் கூடியதாக இல்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடத்தில் இதை உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றிதான் அவர்கள் சொல்ல வந்தார்கள். இன்று என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிகவும் பெரிதளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. குடும்பத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைதான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். சொந்த பந்தம், பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய். யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று நம்பி அவர்களோடு என்னாலும் நல்ல உறவில் இருந்து வந்தாயோ, இன்று அவர்களாலேயே மிக பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, அவர்கள் எண்ணமும் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை சிறு துளி அளவு கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை. உன்னை பற்றி பேச வேண்டும், எப்பொழுதும் உன்னை பற்றி மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையையே கெடுப்பதற்கு அல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது? மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை விரட்டி அடிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளானாலும் சரி, உடன் பிறந்தவர்களானாலும் சரி, ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை விட்டு கொடுக்க பழகிவிட்டால் மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களினுடைய வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள். இன்று இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதிற்கு எது சரி
என்று பட்டதோ, எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துதான் அதற்கு விளைவாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒன்றும் குறைந்து போகவில்லை. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு முழுமையாக செல்லவில்லை. வாழ்க்கை கையை விட்டு செல்வதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இப்பொழுதே உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா? என் தங்கமே, நீ இந்த உணர்வில் இருந்து மீண்டு எப்பொழுது உன் வாழ்க்கை சம்பந்தமாக இன்னொருவர் தலையீடு உள்ளே இருப்பதை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றார்கள். இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றதே என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது எப்படி இதனை சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையும் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை நீ போராடி கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இது இன்றோடு முடிய போகின்ற விஷயம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும். அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ விடாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார். எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே. இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் அல்லாமல் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனை. அது எந்நாளும் உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை இனிமேல் எந்த வயதில் அனுபவிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன்னுடைய குலதெய்வம் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை இனிமேலாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல், யார் சொல்கின்ற வார்த்தையையும் கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன் கைகளில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது. ஏனென்றால் எல்லோரையும் விட்டு வந்த உறவு, உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு, நீ உன்னுடைய இல்லத்தில் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதற்காக, உன்னுடைய நெருங்கிய உறவு என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னை மட்டுமே உயிரென நம்பி வந்தவர்களை காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் மனதினை ஒருபோதும் நீ வேதனைப்படுத்தக்கூடாது. நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, மூன்றாவது நபரை வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டும்தான். அவர்களால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை சீரழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்றே இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் சொல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயலாகும். என் தங்கமே, இந்த விஷயத்தை நான் இதோடு விடப்போவது கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லி இருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது துணிந்து வந்து விட்டேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், நீ அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உன் தலையில்தான் வந்து விடியும்
முடியும் என்பதை முதலில் மறந்துவிடாதே. இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகிக்கொள். என் தங்கமே, இவர்களின் மனதிற்கு ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதை மட்டும் அவர்கள் நினைத்தால் போதும். அது ஒன்றே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். உன்னுடைய குலதெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது. உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற வேண்டும். அதை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். என் தங்கமே, அதனால் இதற்கான வேலைகளை இனிமேல் செய்ய தொடங்கு. உன்னை நம்பி வந்த உறவிற்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தாதே. இது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாக இருக்கும். இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குலதெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.